ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் உண்மையிலேயே ஷின்சானில் ரொம்ப ஃபன்னான எபிசோடு ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு படமாக ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஷின்சானையும் மிக்சியும் காட்டுறாங்க. ஹிமாவரிக்கு ஊசி போடுறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. நம்ம மிக்சியும் ஷின்சான் நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. உடனே நம்ம ஷின்சானும் இங்கே தான் ஊசி போடுவாங்க, அதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்பான். மிக்சியும் குடும்ப ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, சும்மாரா ஷின்சானுவாங்க. இப்போ ஹிமாவரியும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால அழுக ஆரம்பிச்சிருவா. நம்ம மிக்சி ஹிமாவரியை தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ இன்னொரு பொண்ணு அழுதுகிட்டே வருவா. பார்த்தா நம்ம நேனிக்கு ஊசி போட்டு இடத்துல ஒரு ஸ்டிக்கர் வர ஒட்டி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம நேனியும் கதறி அழுவாளா. எல்லாருமே நேனியவே பார்ப்பாங்க. நம்ம ஷின்சானும் பார்ப்பானா. இப்போ நம்ம நேனியும் ஷின்சான் பார்த்ததை பார்த்துட்டு ஐயையோ எனக்கு அசிங்கமாக போச்சு, இவன் வேற பார்த்துட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவா. இப்போ அடுத்த நாள் பொழுது வெடியும். நம்ம நேனியும் ஷின்சான் அழுததை பார்த்தானா இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நேராக ஷின்சானோட வீட்டுக்கு வந்துட்டு சும்மான ஷின்சான் கிட்ட பேச்சு கொடுப்பா. நம்ம ஷின்சானும் என்ன இது காற்று இந்த பக்கம் அடிச்சிருக்கு, இங்கெல்லாம் நீ வரமாட்டியே. ஓ 3 வாரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு காமிக்ஸ் புக் வாங்கினே, அதை திருப்பி கேட்கலான்னு வந்திருக்கேன்னு கேட்பானா. நேனில இல்லை நான் அதுக்காக வரல, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பா. அப்போ யோசிச்சு பாப்பா, ஒருவாள் இந்த ஷின்சான் பையன் நேற்று நான் அழுததை பார்த்ததை மறந்துட்டான் போல, எனக்கு நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போவா. அடுத்து நம்ம ஷின்சானும் ஸ்கூலுக்கு வந்துட்டு மசவ போச்சன் கசாமா கிட்ட, நீங்க நான் பார்த்தா மாதிரி அந்த மூஞ்ச பார்த்து இருக்கணுமே, எனக்கு செம்ம சிரிப்பா இருந்ததுன்னுமா. நம்ம நேரியும் ஷின்சான் பேசுறதெல்லாம் தூரத்துல இருந்து கேட்டுட்டு அவன் எதை பத்தி பேசிட்டு இருக்கான், ஒருவேளை என்ன பத்தி பேசிட்டு இருக்கானோ, அவன் அப்படி பேசக்கூடாது, ஏதாச்சும் பண்ணி நிறுத்தணும்னு யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஷின்சான்ல மசவ கசாமா கிட்ட, கைஸ் நேற்று நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், அப்போ ஒரு விஷயத்த பார்த்தேன், அதை பத்தி உங்ககிட்ட சொல்லவே நான் மறந்துட்டேன்மா. உடனே நீ நம்ம மேட்டரை தான் ஓப்பன் பண்ண போறான்னு சொல்லிட்டு வேகமா அங்கே வந்துட்டு டான்ஸ் ஆடி காட்டுவாளா. உடனே கசாமாவும் பார்த்துட்டு, என்ன நீ இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறன்மா. உடனே நேனியும் வித்தியாசமாவா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, இவனுங்களை விட்டா ஷின்சான் வாயிலிருந்து உண்மையை வாங்கிடுவானுங்க, எப்படியாவது கவனத்தை டைவெர்ட் பண்ணணும். கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேமிலி ட்ராமா போட்டால் என்ன, வழக்கம் போல நம்ம மசாவ் தான் ஹஸ்பண்டு, அவனுக்கு அவனோட ஒய்ஃபை வேலைக்கு அனுப்புறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, கதைப்படி மசாவை ஒரு வெட்டி முன்ப வீணா போன தண்டம், அதனால குடும்பத்தை காப்பாற்றா அவனோட ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க. ஸோ மசாவ் எப்படி வாழ்க்கையில் முன்னேற போகிறான்றது தான் இந்த கதை. இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் ஷின்சான் உனக்கு ஒரு கேரக்டர் வச்சிருக்கேன், என்னன்னு இழுப்பாளா. உடனே ஷின்சான்ல ஞாபகம் வந்துருச்சு, நேற்று நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கும் போது என்ன தெரியுமா பார்த்தேன்னா, நேனில நீ எத்தையாச்சும் பார்த்துட்டு போ, முதல்ல நான் சொல்றது கேளு, உன்னோட கேரக்டரை பத்தி இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், உன்னோட கேரக்டர் என்னன்னு வா. உடனே ஷின்சான்ல ஆக்ஷன் காமன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணி காட்டுவானா. நேனில எஸ் நீ தான் இந்த கதையில ஆக்ஷன் காமன்னு சொல்ல கசாமாவும் போச்சானோ, என்னது ஆக்ஷன் காமனா, இந்த மாதிரி கேரக்டர்லாம் உன் கதையில நீ கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆவாங்க. அடுத்து இப்போ இவங்களும் இவங்களோட கதையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நேனி ஒய்ஃபாகவும் மசா ஹஸ்பண்டாகவும் இருப்பான். இப்போ நேனியும் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்சம் அந்த டிவி ஆன் பண்ணுங்களேன்ட்டு சொல்ல டிவியில் இப்போ ஆக்ஷன் காமெண்ட் சீரீஸ் போயிட்டுருக்கோம். அதாவது நம்ம ஷின்சானும் ஆக்ஷன் காமெண்ட் மாதிரி நடிச்சு காமிச்சிட்டு இருப்பான். வழக்கம் போல் மான்ஸ்டரை புரட்டி எடுத்துட்டு ஆக்ஷன் காமெண்ட் கையை தூக்கி சிரிச்சிட்டு இருப்பான். அடுத்து இவங்களும் விளையாடி முடிச்சுட்டு சாப்பிட போயிடுவாங்க. நம்ம ஷின்சானும் என்னப்பா இது, எங்கள் அம்மா பச்சை கலரில் காய்கறியெல்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னுமா. உடனே நேனில அப்போ நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு காய்கறியெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஷின்சான் நீ டேஸ்டான ஹாம்பர்கர் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஷின்சானுக்கு கொடுக்க நம்ம ஷின்சானும் மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு, நேனே பர்கர் சூப்பராக இருந்தோம், சுமாராக இருந்தது, ஓகே விடுமா. நேனிக்கு வரும் பாருங்க கோவம், ஆனால் எதையும் காட்டாமல் இருப்பா. அடுத்து செவுத்துல சாஞ்சி நின்றுக்கிட்டு, ஐயோ இந்த ஷின்சான் பையன் வேற அன்றைக்கி 4 இதை பார்த்துட்டான், அவன் போய் 2 பேர்கிட்ட சொன்னான், 2 பேர் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, 4 பேர் 8 பேர்கிட்ட, 8 பேர் 12 பேர்கிட்ட, அதுக்கப்புறம் ஒத்த காசுக்கு அப்படிக்குமே நான் ஊசி போட்ட விஷயம் தெரிஞ்சிடும், இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஷின்சானை பார்த்து ஓடுவாளா. இதை பக்கத்துல இருந்து மசாவ் கசாமா போச்சான்னு பார்த்துட்டு, இந்த நீனி காலையிலேருந்து ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறா, அவன் நடவடிக்கையில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு, ஷின்சானுக்கு இந்த நேனியை பற்றி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு இந்த நேனி நினைக்கிறா, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம நேனியும் நேராக ஷின்சான் கிட்ட போயிட்டு, ஷின்சான் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு தெரியல, தெரியலையோ இதை நீ யாருக்கிட்டேயுமே இப்போ நான் சொன்ன விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்ல உடனே நம்ம ஷின்சானும், என்ன நேனி எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறியா, இங்க பாரு என்ன நம்பி எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது, உனக்கு நான் சொல்ல போகிற முடிவு கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நேனி உனக்கு ஒரு நல்ல பையனாக கிடைப்பான்ட்டு சொல்ல
உடனே நேனில அழுதுகிட்டு, "எடு ஸ்லிப்பர்ஸ." அவன்கிட்ட நான் கேட்க வந்த விஷயமே வேற. காலையிலேருந்து ஹாஸ்பிட்டல்ல நான் உன்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்படி என்னடா பார்த்தேன்னு கேட்க, உடனே நம்ம சின்சானும், "அது எப்படிதான் என் வாயால சொல்லுவேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுலயே ஒரு பியூட்டிஃபுல்லான நர்ஸ் இருந்தாங்க. அந்த மாரி ஒரு நர்ஸ நான் என் லைஃப்லயே பார்த்தது இல்லன்ட்டு" சொல்ல, உடனே நேனில, "அப்ப நீ நர்ஸ தான் பார்த்தியான்னு?" கேட்க, நம்ம ஷின்சானும் ஆமான்மா. நேனில, "அந்த நர்ஸ தாண்டி நீ எதையாச்சும் பார்த்தியான்னு?" கேட்க, ஷின்சானும் அந்த நர்ஸோட அழகு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியல நேனின்னு சொல்ல, நம்ம நேனியும் அப்ப இவன் நான் அழுததெல்லாம் பார்க்கல போல, நல்லதா போச்சுன்னு அப்படியே வந்த வழியை பார்த்து கிளம்புவாளா. நம்ம ஷின்சானும், "நேனி ஒரு நிமிஷம், நீ ப்ரொபோஸ் பண்ண தானே வந்தேன்னு?" கேட்பான். நேனியும் அவனை குனியை வச்சு மண்டையிலேயே கூட்டிடுவேன், மரியாதையை ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்து கிளம்பிடுவா. நம்ம ஷின்சானும் எதுக்கு வந்தா எதுக்கு போனான்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பான். இப்போ இதை மசவு கசாம போச்சான்னு பார்த்துட்டு, இங்க என்ன நடக்குது, ஏன் எதுக்கு வந்தா எதுக்கு போறா ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாடா பாய்.